ஒவ்வொரு ஆண்டும் சட்டமன்றம் 100 நாட்கள் நடைபெறுனாங்க. அதை அடிக்கடி பேசிட்டே இருப்பாங்க. தேர்தல் அறிக்கையிலையும் திமுக தேர்தல் அறிக்கையிலும் வெளியிட்டாங்க. இதுவரைக்கும் சட்டம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 43 மாத கால ஆட்சியில 4 முறை சட்டமன்றம் கூடி இருக்குது. மொத்த நாட்கள் 400 நாட்கள் நடத்த வேணும். 113 நாள் தான் நடத்தி இருக்கிறாங்க. வெறும் 113 நாட்கள் நடத்தி இருக்கிறாங்க. பயம் வந்துட்டது. எனக்கு முன்னாலே அறிவிச்சார் சி வி சண்முகம் சொன்னதை போல பயமே நாம் வெற்றி பெற்று விட்டோம். அவருக்கு எப்பொழுது பயம் வந்ததோ அப்பொழுது அதிமுக வெற்றி பெற்று விட்டது. ஒவ்வொரு ஆண்டும் மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெறும். அது எல்லா ஆட்சியிலும் நடைபெறும். ஆனா இப்பொழுது டிசம்பர் மாசத்தில் நடந்து முடிஞ்சது. 2 நாள் நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. 2 நாள்ல நடத்தி முடித்த வரலாறு படுத்ததும் திமுக அரசாங்கம் தான். அதுவும் 2 நாள்ல ஒரு நாள் தான் பேச விட்டாங்க. அதுவும் பிரதான எதிர்க்கட்சி அதிமுக. அதில் ஒருவருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சது. அந்த ஒருவருக்கு வாய்ப்பு கிடைத்தது கூட 10 நிமிடம் தான் கொடுத்தாங்க. அதிமுக கட்சியை பார்த்து ஆளுகின்ற கட்சி பயம் வந்து விட்டது.